கதையை படித்தோடனே இந்த கதாநாயகனுடைய தோற்றம் இப்படி இருக்கலாம் அப்படின்றத முடிவு செய்கிறதுக்கு எவ்வளோ காலம் எடுத்துக்குவீங்க? அது அது ரொம்ப ஷார்ட் டைம் சார். அது எப்படின்னா கதையை டிசைட் பண்ணி கொடுக்கும்போதே ரொம்ப நெருக்கமாக தான் கொடுப்பாங்க. அனௌன்ஸ்மெண்ட் போட போகிற டைமில் தான் எனக்கு அனௌன்ஸ்மெண்ட்டுன்றது ஒரு வாரம் தான். அந்த அனௌன்ஸ்மெண்ட் அடுத்த வாரத்துக்கு தொடர் ஆரம்பம்னு வந்துடும். அப்புறம் அதுவும் இல்லாமல் ஒரு சில படத்துக்கெல்லாம் நம்ம வந்து முன்னாடி தெரியாது. ஆனால் கதை படத்தை ஆனால் என்ன ஒருன்னா நம்ம இந்த ஆத்தர்கிட்ட நான் கான்டாக்ட் வச்சுட்டேன். ஸோ படித்த உடனேயே அவங்களும் என்கிட்ட என்கிட்ட இப்போ பிரபஞ்சன் எழுதுறாருன்னா கதைக்கு தோட்டக்கதை எழுத போகிறேன் நான் அப்படின்னு சொல்லி அவர் வீட்டுக்கெல்லாம் அவர் இன்ட்ரெஸ்ட்னால அவர் வந்து அந்த சப்ஜெக்ட் இப்படி போக போகுது, இது மாதிரிலாம் இருக்குது. இந்த பாண்டிச்சேரி பேஸ் இது வந்து அந்த இவங்கெல்லாம் வருவாங்க, ஹிஸ்டாரிக்கல் கேரக்டர்லாம் வரும். இந்த கதாநாயகனுடைய குணநலன் எப்படி ஆமாம், இருக்கும்? அந்த மாதிரி எல்லாம் சொல்லிடுறாங்க. சுஜாதாக்கு அந்த ரத்தவரியன் பண்ணும்போது அவர் வந்து மியூட்டன் இந்தியா பீரியடில் அவர் படிக்கும்போது அவர் பார்க்குறாருல ரெஃபரன்ஸ் இன்றைக்கி அதில் அந்த ரெஃபரன்ஸ் கட்டிங் அனுப்புவார் எனக்கு. இது வந்து அந்த பீரியடில் பிரிட்டிஷ் பீரியட் டைமில் அவன் ஃபோட்டோகிராஃபி இல்லாமல் அவன் இல்லஸ்ட்ரேட் பண்ணி தான் இருக்கான். இதை பேஸ் வச்சுங்க, இதை தான் வச்சு நான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுவேன். அப்போ அந்த பேஸ் வச்சுட்டு நான் ஆங்கிள்லாம் மாற்றி அந்த கான்செப்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குல்லையா அதை எடுத்துப்பேன்.